எந்திரிங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா? ஏய் ராஜன், ஏதோ பண்ணு ராஜன், ஏதாவது பண்ணு. ஏய் சர்மா, உடனே அந்த என்ட்ரன்ஸை பிளாக் பண்றான். இங்க வாடா, இங்க போ. சிவா, டாக்டர் நீ சீக்கிரமா போய் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வாடா. நீ என்ட்ரன்ஸை மூடுடா டேய். போடா. அப்பா, அப்பா. என்ன பாருப்பா. இந்த பண்ணவன் எவனா இருந்தாலும் சரி, கொத்த ஒவ்வொருத்தரையும் நான் சுற்றுவேன்டா. யாரையும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் நான் கொன்னிடுவேன்டா. ஒத்தா இப்படி பண்ணிட்டாங்களே அப்பா. எதிரிப்பா. என்ன அப்டேட்? ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க சார். ஆனா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல சார். அந்த ஆளு செத்துட்டான் தானே? உயிர் இல்லைன்னா ஆம்புலன்ஸோட சைரன் எப்படி அடிக்காது? ஆனா இது கிளீன் ஹிட் சார். அந்த ஆள் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க? வீட்டுக்கு. தலைவன் வீட்லயே எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான். மேடம், மேடம். மேடம், என்னாச்சு சொல்லி தொலை. someone shoot தலைவன் சார். Very sad news, madam. ஹலோ, யாரு தலைவனை சுட்டாங்க மகேஷ்? மகேஷ், பதில் சொல்லு. தலைவனை யாரு சுட்டாங்கன்னு சொல்லு. வாட்? தலைவன் எப்ப கிளம்புறாருன்னு நீ யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்ல நான் யாருக்கும் சொல்லல. உனக்கு எதுவுமே தெரியாதா? மகேஷ், 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 மகேஷ் யார் உன் பக்கத்துல? அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். ஹலோ, இங்க பேசு. யார் அது? வீட்ல இருந்து பண்ணிருந்தாங்க. அப்பா, அப்பா. எக்ஸாக்ட் 5 o'clock ஜெயந்தோட எனக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜெயந்த்னா யாரு மேடம்? ஜெயந்த் கவாஸ்கர், ஜேசிபி. ஓகே மேடம். யா, ஷோ. இன்று காலையில் மங்கள்மூர்த்தி ஸ்ரீனிவாசன் தலைவன் மீது தாராவியில்
தாக்குதல் நடந்தது. அங்கு பல இடங்களில் வெடிகுண்டு வெடித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. ரைட் போலீஸ் அவர்கள் வேலையில் துரிதமாக முனைந்துள்ளார்கள். வெல்டன் ஜெயந்த். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கமிஷனர் டீட்டெயிலாக சொன்னார். இட்ஸ் அ சீரியஸ் செஸ்ட் இன்ஜுரி. அது சரிதான், ஆனால் கன்ஃபார்மாக தெரியல மேம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மேம். பை. இப்போ தாராவியில் பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஏய் என்னடா பண்ணீங்க? ஏய் Big breaking news that's coming in. Talaivan, the king of Dharavi, is shot in broad daylight. This breaking news is taking a dramatic turn of events. தலைவனுக்கு குண்டடிப்பட்டதால் அந்த இடம் முழுவதும் பரபரப்பாகவும் சோகமாகவும் காட்சியளிக்கிறது. What we are hearing at this point is that Talaivan has suffered severe injury. ஜோனா, என்ன நம்ம தலைவரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. இது பாரு, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. டென்ஷன் ஆகாத. சிவா, இது எப்படி ஆச்சு? இந்த மாதிரி எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம தலைவனை யாராலையும் கொல்ல முடியாது. ஏய் மாத்ரே, யாரு எதுக்கு கொல்லுவாங்களா? யாரா? யார் கொல்லுவாங்கன்னு நீ சொல்லு. எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பல. இந்த வந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. எலெக்ஷன்ல வின் பண்ண உனக்கு தலைவன் வேணும். தாராவில இவ்ளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. நீ எங்க போன? உன் கவர்மெண்ட் எங்க போச்சு? நீயும் உன் போலீஸும் எங்க போனீங்க? போனம்மா, அப்படி இல்ல, அப்படி இல்லவே இல்ல. நீங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி. தலைவன் என் ஃபேமிலி. இத பாருங்க, இதுல எந்த பாலிடிக்ஸும் இல்ல, எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது மட்டும் இல்ல, தலைவன் என்னோட நண்பன். தலைவன் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இது கண்டிப்பா அந்த பிரான்சிஸோட வேலைதான். அந்த சிஎம்மோட கூட்டு சேர்ந்து செஞ்சிருக்கான். முதல்ல ரெய்ட் பண்ண வச்சான், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ இது நடந்திருக்கு அவளோட சேர்ந்துக்கிட்டு. வீரா, கொத்தா அந்த பிரான்சிஸை தேடி கண்டுபிடி. அவனோட அம்மா அப்பா தங்கச்சி பாட்டி எல்லாரும் இங்க கூட்டிட்டு வா. எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டி போட. சிவா, இதுக்கு இது சரியான நேரம் இல்ல. இதை செய்யறதுக்கான நாள் கண்டிப்பா வரும்.
இந்த டைம்ல ஃபேமிலி எல்லாமே ஒண்ணா இருக்கணும். சிவா, யோசிச்சு பாரு, உங்க அப்பா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, நம்ம தலைவன் என்ன பண்ணிருப்பாரு.